வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் மகரம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை 22ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக பிளான் பண்ணி தொடர்ந்து செய்கிற எந்த ஒரு முயற்சிக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இது அமையுது. ஆரம்பத்தில் சில தடைகள், கொஞ்சம் தாமதங்கள் இதெல்லாம் வரும். ஆனால் வாரத்தோட பிற்பகுதியில் இது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல முடிவாக மாறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குது. வேலையில் பார்த்தீங்கன்னா கூடுதல் பொறுப்புகள் வரும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான வேலை அல்லது ஏதாவது ஒரு திட்டம் அதெல்லாம் மீண்டும் வேகம் பெறும். மேலதிகாரி கூட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சக ஊழியர்களோட வேலைப்பாடு தேவையில்லா கருத்து தெரிவிக்கிறது அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பழைய வாடிக்கையாளர்கள் மூலியம் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில கான்ட்ராக்ட்ஸோ இல்லை அது ஏதாவது அந்த பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குன்னா, அதை கொஞ்சம் கவனமாக பரிசீலனை பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பண வரவு ரொம்ப சீராக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். பெண்டிங்கில் இருந்த பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் குடும்பம், வீடு, வாகனம் தொடர்பான சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பொருள் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துட்டு, சேமிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பெரிய முதலீடு அல்லது கடன் தொடர்பான முடிவுகளில் மட்டும் கண்டிப்பாக அவசரப்படாதீங்க. ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அமைதியாக படிப்படியாக ஒரு நல்ல ஒரு சூழல் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப நாளாக தீர்க்கப்படாமல் இருந்த ஒரு குடும்ப பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண ஒரு வாய்ப்பு இந்த வாரம் கிடைக்கும். வயசில் மூத்தவங்க கூட ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அது பார்த்துக்கோங்க. குழந்தைகள் தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் ஏற்படும். பாடி டயர்ட் ஆகிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட வேண்டியதாக இருக்கும். அதாவது வேலை பளு காரணமாக கொஞ்சம் டயர்ட் ஆவீங்க. தூக்கம் கொஞ்சம் குறையிறது இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுனால கொஞ்சம் உடம்பு ரெஸ்ட்டு தேவைப்படும். அது நீங்கள் நல்லபடியாக ரெஸ்ட் எடுங்க. சரியான நேரத்தில் சாப்பிட்டு நல்லா தூங்குறது அந்த டைமை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் ஹெல்த் கொஞ்சம் சூப்பராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தொடர்ந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, பக்கத்தில் டக்குன்னு டாக்டரோட சஜஷன் எடுத்துக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது புதன், வியாழன், வெள்ளி 19, 20, 21 இந்த 3 நாள் உங்களுக்கு நல்ல சாதகமான நாளாக இருக்குது. நல்ல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்துங்க. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஞாயிறு, திங்கள், சனி 16, 17, 22 இந்த 3 நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. கூடுதல் கவனம் வச்சு எந்த ஒரு வேலையும் செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கிற மாதிரியா இருக்கும். மகராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, தாமதமான காரியங்கள் எல்லாம் நடக்க தொடங்கும். தொழிலில் ஒரு நல்ல பொறுப்பு அதிகரிக்கும். பணநிலையில் சின்ன சின்னதான ஒரு முன்னேற்றம். முக்கியமாக 2 நாளில் ஏற்படும் சிறு தடைகளை பார்த்து மனம் தளராதீங்க. வாரத்தோட பின்னாடி பகுதி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் இதை பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.